மருதாணிக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. ஸோ இந்த மருதாணி என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் மருதாணி ஒரு 2-3 கைப்பிடி உள்ளே போட்டுட்டு மிதமான சூடு, கால் வைக்கிற சூடு வருது பார்த்திங்களா, அப்போ வரும்போது அந்த கால் ரெண்டையும் உள்ளே விட்டுட்டு உட்காந்துக்கிட்டா போதும். தலைவாணி மாதிரி வச்சு தூங்கி பாருங்கள். தூக்கமே வராமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் நல்லா தூக்கம் வரும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வைக்கலாம். அவ்வளோ ரிலாக்ஸ் வேணுமா, மருதாணி இலை கால் ஒத்தடம் தான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மருத்துவ பதிவு. மருதாணி. இந்த மருதாணி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ஒரு வீட்டில் ஃப்ரெண்ட்லேயே வச்சுருப்பாங்க பார்த்திங்கனாக்கா. ஏன் மருதாணி வீட்டுக்கு வாசலே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அது காற்றோடு வரும்பொழுதே அதில் டச் பண்ணி வருது பார்த்திங்களா, வீட்டுக்குள்ளார மருந்தாகி தான் வருகிறது, ஒரு விருந்தாகி தான் வருகிறது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்து மரங்கள் வைப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு முன்னாடி ஒரு பில்லர் இருக்கும், பில்லருக்கு முன்னாடி 2 மருதாணி செடி வச்சுருப்பாங்க. அது அழகாக வளர்ந்துருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம உள்ளே வரும்போதே பல நெகட்டிவிட்டியாக அது ஃபஸ்ட்டு உடச்சிரும். வியாதிகளின் பெருக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இந்த தெரு ஃபுல்லாக ஏதாவது ஒரு காலராகவோ இல்லை எதையாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னாக்கா, வீட்டில் இந்த மருதாணி இருக்கிற வீட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. மஞ்சள் எந்த அளவுக்கு மகத்துவமோ அதே மாதிரி தான் மருதாணியும். இந்த மருதாணியை வெளி உபயோகத்துக்கு சூப்பராக பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றில் பட்டாலே நம்ம சுவாசம் உள்ள பார்த்திங்கன்னா மருதாணி இலையை நல்லா கசக்கி மோந்து பாருங்கள், இமீடியட்டாக தலைவலி போயிடும். அப்போது பாருங்கள், இந்த வாசத்துக்கே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அப்போது நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் காலில் தானே நிற்கிது. பாதம், இந்த பாதத்தில் நம்ம அந்த நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணியில் ஒரு மிதமான சூடு வரும்போது நம்ம அந்த இலையை போட்டுறணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த இலையை போட்டுட்டு 2 காலையும் அழகாக உள்ளே விட்டுட்டு அந்த இதமான ஒரு மசாஜ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த தண்ணீரில் அந்த மாதிரி 2 காலையும் கணுக்கால் வரைக்கும் உள்ளே விட்டுட்டு உட்காந்துனாலே போதும். உடலில் உள்ள பல்வேறு வியாதிகள் சீரமைக்கப்படும். இந்த மருதாணி இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட கால் பாதம்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, கை பாதம்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு நம்ம சொல்லுவாங்க அந்த காலத்தில் இல்லை, ஏன் நம்ம அழுக்கு படியக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரிசீவர் மாதிரி. ஸோ இந்த மருதாணி என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் மருதாணி ஒரு 2-3 கைப்பிடி உள்ளே போட்டுட்டு மிதமான சூடு, கால் வைக்கிற சூடு வருது பார்த்திங்களா, அப்போ வரும்போது அந்த கால் ரெண்டையும் உள்ளே விட்டுட்டு உட்காந்துக்கிட்டா போதும். சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் உடைச்சிரிஞ்சிடும், தலைவலிகளை போக்கிவிடும். அதே மாதிரி ஒவ்வொரு உடல் உறுப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த உடல் உறுப்புகளை பலம் செய்துவிடும். அதுக்கு தேவையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டை நமக்கு உள்ளுக்குள்ளே இழுக்காமையே கால் வழியாகவே ஒரு ஸ்ட்ரா மாதிரி உள்ளே இழுத்துக்கும். நரம்பு வியாதிகள், கால் வலிகள், இந்த பார்த்திங்கனாக்கா சில பேர் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க பெரியவங்களாம். அவங்களாம் இந்தமாரி அழகாக டிவி பார்த்துக்கிட்டு ஒரு 1/2 hour இந்தமாரி விதமான இந்த தண்ணி ஒத்தடத்தை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதாணி தண்ணி ஒத்தடம் சூப்பராக இருக்கும். நாடி நரம்புகள் எங்கெங்கெல்லாம் ஓடி நொடிந்து கிடைக்கிறதோ அத்தனை நாடி நரம்புகளையும் புத்துயிர் பெற வைக்கும். புத்துணர்வு, அதாவது ஃப்ரெஷ்னஸ், ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியில் அழகாக போட்டு அமைக்கி அதை தூண்டி விடுவாங்க இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கலே சும்மா கால் வச்சாலே போதும். மருதாணிக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. உடம்போட ஹீட்டை அப்படியே அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு மெத்தட். இந்த மருதாணியை நம்ம வீட்டிலலாம் இந்த மஞ்சள் பையெலாம் இருக்கும் இல்லையா, நம்ம துணி வாங்கிட்டு வர பை, அந்த மாதிரி பையில் நல்லா உள்ளே அடைச்சி வச்சு காய போட்டுருங்க வெயிலில். அது நல்லா காங்கி சருகாயிடும். அப்படியே அது சருகான பிறகு அழகாக என்ன பண்ணி நல்லா தச்சிட்டு தலைவாணி மாதிரி வச்சு தூங்கி பாருங்கள். தூக்கமே வராமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் நல்லா தூக்கம் வரும். இந்த மனப்பித்துன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏதோ யோசித்து பயந்துகிட்டே இப்படி முழிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் இதுமாரி படுக்க வச்சோம்னு கேட்டிங்கனாக்கா மனம் சுத்தமாகும். அவங்களுக்கு சொல்லுவாங்க அதுமாரி ஏதோ நினச்சிக்கிட்டே அவங்க ஒரு மாதிரி மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்தமாரி எல்லாம் வச்சாங்கன்னா சூப்பராகும். ஏன்னா அதோட சுவாசமோடு சேர்ந்து அவங்க தூங்குறாங்க பாருங்கள். அப்போ அந்த மருந்தாகி உள்ளே போய் அவங்களுடைய மனசை சீர் செய்துவிடும். சீக்கிரமாகவே அவங்க நார்மலுக்கு வந்துடுவாங்க. ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய அனைத்து வியாதிகளையும் இந்த மருதாணி போக்கும். சரிங்களா, காய வச்சு நல்லா அழகாக தலைவணி மாதிரி வச்சிடலாம். மருதாணி இலையை நம்ம காலில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஃபுல்லாக போட்டுக்குவோம். கொஞ்சம் அந்த தலைப்புல அந்த சூடு ஆறுது பார்த்திங்களா, ஆறின பிறகு தொட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கால் வைக்கிற அளவுக்கு நீங்கள் பாட்டுக்கு சூடோடு வச்சு காலை டேமேஜ் பண்ணிக்கக்கூடாது. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வைக்கலாம். அவ்வளோ ரிலாக்ஸ் வேணுமா, மருதாணி இலை கால் ஒத்தடம் தான். சரிங்களா, அதை வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். உடல் உறுப்புகளை தூண்டிவிடும். அங்கே நாடி நரம்பில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்களை சீர் செய்துவிடும். இந்த வெரிகோசியஸ் வெயின் இருக்குது பார்த்திங்களா, சுற்றிட்டு இருக்குன்னா ரொம்ப நேரம் அவங்களாம் நைட் டைமில் இந்த மாதிரி மருதாணி இலையில் போட்டு நல்லா சுடு தண்ணியில் வச்சு அந்த காலை அப்படியே அழகாக உள்ளே வச்சு மசாஜ் பண்ணி பாருங்கள். காலை அப்படியே அழகாக அலசி விட்டுட்டு ஒரு 1/2 hour
சூப்பராகிடும் உடம்பு. மருதாணிக்கு உடம்பை ஹீட்டையும் குறைச்சிடும், அதேமாரி எல்லாத்துக்கும் சக்தியையும் கொடுக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குது. இன்னும் நிறையா சொல்லலாம். உடலை வந்து இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய தான் மருதாணி. ஸோ காற்றோடும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மருந்து. அதேமாரி இந்த மாதிரி மசாஜ் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி பெண்கள் வந்து ஏன் அந்த காலத்து மருதாணி போட்டாங்கன்னா, ஒவ்வொரு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி, இந்த சிஜோக் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் உயிர் புலிகள் இருக்கோ அதுக்கு மருந்தாகி நமக்கு உடம்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வாதம், பித்தம், கபம், பித்தத்தை அழகாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ அதனால தான் மருதாணி கையிலெல்லாம் போட்டாங்க. ஸோ அற்புதமான பேராற்றல் கொண்ட இந்த மருதாணியை இந்த மாதிரி காலில் மட்டும் செஞ்சாலே இப்போது சூப்பராக இருக்கும். தூக்கம் வரலையா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களா, தலைவாணி வச்சு செஞ்சு படுத்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான ஒரு விசேஷம். நல்ல ஒரு திருப்தியையும் மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் நம் உடம்புக்கு கொடுக்கக்கூடியது தான் மருதாணி. அதனால் மருதாணி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி எல்லா வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.